பாண்டி நிச்சயதார்த்துக்கு வரல. எத்தனை நாள் கடையை விட்டுட்டு என்னால் வர முடியாது. அதனால என்னோட டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடு. வானதி இருந்துட்டு டாக்டர் சொன்னதையெல்லாம் கேட்டுறாங்க. கேட்ட உடனே இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்களே யோசிச்சு பாருங்க வானதி, எத்தனை மெடிக்கல் ஷாப் இருக்குது. நீங்கள் ஒரு நாள் கடை திறக்கலைன்னா மறுநாள் போயிட்டு அங்கே வாங்குவாங்க. அதுக்கப்புறம் 4-5 நாள் தொடர்ந்து மெடிக்கல் ஷாப்பை திறக்கலைன்னா அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாருமே அங்கே தான் போவாங்க. யாருமே இந்த பக்கமே வரமாட்டாங்க. நானும் அந்த சைடு போயிட்டு நீங்களே வாங்கிக்கோங்கன்னு தான் சொல்லி அனுப்புவேன். அதுக்கப்புறம் நீங்கள் என் மேலே கோச்சிக்கிட்டு வரதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வானதி அதுக்கு அடுத்ததாக ரொம்பவே யோசிச்சு பார்க்குறாங்க. ஏற்கனவே செல்வத்துக்கும் நம்ம சம்பளம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கடைக்கும் வாடகை வேற கொடுக்கணும். கடை வச்ச நகைக்கு நாம் வட்டி கட்டணும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை வேறு இருக்குது. இதுக்கு நடுவில் டாக்டர் வேறு இப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால் நம்ம போகாமல் இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி இருந்துட்டு நேராக பாண்டியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. வா வானதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக வானதியை வந்து கூப்பிட்றாங்க. பாண்டி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கும் பீகார் வரதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் என்னால் வர முடியாது. செல்வத்தாலையும் தனியாக பார்த்துக்க முடியாதான். டாக்டரும் வேறு ஏகப்பட்ட ரூல்ஸை சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால் என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாண்டிக்கு ரொம்பவே கோவம் வருது. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.